தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாருன்னா சாத்தான குறிப்பிடுது. ஒரு காரியத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சமூக வலைத்தளங்களில் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நேற்று நான் ஒரு பதிவு, அதன் கீழே கருத்து பரிமாற்றங்களை பார்க்கும்போது ஒரு ஜெபம் ஒரு ஒரு போதகர் ஒரு காரியத்தை ஜெபிக்கிறார். அதற்கு கீழே ஆண்டவரை வெறுக்கிற ஒரு நபர் இப்படியாக அங்கே கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உங்கள் இயேசு கிறிஸ்துவ 3 ஆணியில் தொங்கிட்டு இருக்காரு, முதலாவது அவரு கீழே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. நான் இதை குறித்து ஜெபிச்சேன். ஆண்டவரை இதை குறித்து என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தான் அவர்கள் மனதை குருடாக்கி இருக்கிறான். ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கண்ணுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினது மட்டும். அதுக்கு மேலே எத்தனையோ காரியங்கள் நடந்தது, அது எல்லாமே தெரில. ஏன்னா ஆண்டவர் உயிர் தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார், ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சார், உயிர் தெழுந்து அநேகர்களுக்கு காட்சி கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் குணமாகுது, அநேக வாழ்க்கை கட்டப்படுது. இது அத்தனை காரியத்தையும் பிசாசானவர் மனதை குருடாக்கி ஆண்டவரை இன்னும் தூஷிக்கும்படியாக செய்கிறான். இந்த காரியத்தை ஜெபிக்கும்படி ஆண்டவர் இடத்தில் உணர்த்தினார். அதனால் இந்த வசனத்தை படிக்கும்போது இன்னொரு காரியத்தை பாருங்கள். அவங்க மனக்கண்கள் கூடாக்கி இருக்கு, எனக்கும் உங்களுக்கும் அது திறந்திருக்கு. அதாவது கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா விசுவாசத்தினாலே தேவனுடைய ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்டோம். அதனால் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்வார். அதை குருடாக்கிற சாத்தானை நானும் நீங்களும் ஜெபத்தில் கடிந்து கொள்வோம். ஏன்னா இப்படிப்பட்ட நபர்களும் ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிப்போம். அவனுக்குள்ள கிரியை செய்கிற இப்பிரபஞ்சத்தின் தேவன் நிர்மூலமாகணும்னு கடிந்து கொண்டு ஜெபிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.